பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்முடைய சபைக்காக, நம்முடைய சபையின் ஊழியங்களுக்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா, ஆமேன், ஸ்தோத்திரம். தேவ கிருபையினால தேவன் நம்மை 6 மாதங்கள் கண்மணி போல ஆண்டவர் பாதுகாத்து வந்தார். இந்த 7வது மாதத்திலும் தேவன் நம்மை கிருபையாய் கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையானது என்னோடும் உங்களோடும் பேச, ஆண்டுடைய சத்தத்தை நம்முடைய காதுகள் திறந்து கேட்க, நம்முடைய இருதயமானது உணர்ந்து மனம் திரும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தையானது வேதம் சொல்லுகிறது, அது கண்மலைகளை பெயர்க்கக்கூடிய சம்பட்டி, அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடியது, அது பெண்மான்களை ஈன பண்ணக்கூடியது, அது கேதுரு மரங்களை முறிக்கக்கூடியது. அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே, இந்த திருச்சபையிலே தேவன் நம்மோடு பேசும்படி கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே, பேசுகிற என்னை பலப்படுத்தும், கேட்கிற இவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, இப்பொழுது விதைக்கப்படுகிற உம்முடைய வார்த்தையானது நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளைப் போல அவைகள் 30, 60, 100 பலன் தர ஆவியானவர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்துரு வசனத்தை பொறுக்கிப்படாதபடி தேவனுடைய வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு நேராய் வரும்போது ஆண்டவரே அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள முடியாதபடி, ஆண்டவரே அவிசுவாசமாய் தேவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிற சிந்தைகள், இருதயங்களை இயேசுவின் நாமத்தில் இந்த பலிபீடத்திலிருந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தையானது எதை செய்ய வேண்டுமோ அதை இன்றைக்கு என்னிலும் எங்களிலும் செய்ய அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு இறுதி வரை உறுதி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இறுதி வரை உறுதி. ஆமா, இறுதி வரை உறுதி. ஆண்டவரை பின்பற்றுகிறோம். ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை தேடி ஆண்டவருடைய சமூகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய உறுதியை இந்த காலை நேரத்திலே தற்பரிசோதனை செய்து கொள்வது அவசியம். அல்லேலூயா, ஆமென். இறுதி வரை ஒரு கட்டிடம் உறுதியாக இருக்க வேண்டுமானால் அதனுடைய அஸ்திவாரமானது அது மிக நேர்த்தியாய் கட்டமைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அந்த அஸ்திவாரமானது நேர்த்தியாய் அது கட்டப்படுமானால் அதில் கட்டப்படுகிற கட்டிடம் இறுதி வரையிலையும் உறுதியாக காணப்படும். அல்லேலூயா. ஒரு மரம் தன்னுடைய வேரை ஆழமாய் பூமியிலே அது பரப்பி மணலை பற்றி பிடித்துக் கொள்ளுமானால் எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும், எவ்வளவு காற்றடித்தாலும், எவ்வளவு நீரோட்டங்கள் வந்தாலும் அது இறுதி வரையிலையும் உறுதியாய் நிற்கும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னால், இறுதி வரை உறுதியாக கர்த்தரை பின்பற்ற தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. இந்த ஓட்ட பந்தயத்தில் நம்மோடு பயணித்து ஓடுகிற பலரை நீங்கள் பார்க்கிறீர்கள், பாதியிலே போய்விடுகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இந்த ஆராதனைகளே என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்ப்பது என்ன என்று சொன்னால், இறுதி வரை என்னுடைய மூச்சு இந்த தேசத்திலே போகும் வரை, அல்லது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகையை நான் சந்திக்கிற வரையிலே, இதுதான் நமக்கு இறுதி. அல்லேலூயா. ஒன்று இயேசு வரணும், இல்லை நம்முடைய காலங்களில் நம்ம மரிக்கணும். இது 2 தான் இந்த உலகத்தின் இறுதி. இந்த இறுதி வரை இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்துக் கொள்ள, இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பின்பற்ற, என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தாலும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்காமல் இருந்தாலும், ஆண்டவர் என்னை உயர்த்தினாலும், ஆண்டவர் என்னை உயர்த்தாவிட்டாலும், என் கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தாலும், ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்காவிட்டாலும், நான் கனமடைந்தாலும், நான் கனமடையாவிட்டாலும், என் தேவைகள் நிறைவாய் சந்திக்கப்பட்டாலும், குறைவுள்ளவனாய் நான் காணப்பட்டாலும், இறுதி வரையிலேயும் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் இந்த சபைக்குள் தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இறுதி வரை உறுதி. பிரைஸ் தி லார்ட்.
மராத்தான் என்கிற ஓட்டப்பந்தயம் உங்கள் அநேகருக்கு தெரியும். சுமார் 20 கிலோமீட்டர் அல்லது 30 கிலோமீட்டர்கள் இலக்குகள் நியமிக்கப்படும். அந்த இலக்குகளிலே ஆண்களும் சரி பெண்களும் சரி அவர்கள் ஓட துவங்குவார்கள். அந்த ஓட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு டெக்னிக் என்ன தெரியுமா? ஸ்லோவாக ஜாக்கிங் மாதிரி ஓடணும். அதில் அநேகருக்கு விவரம் தெரியாது. 100 மீட்டரில் ஓடுற மாதிரி கிடு 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 கிடுன்னு ஓடிடுவாங்க. இங்கேருந்து ஓடி தேட்டர் ஸ்டாப்பு தான் போவோம். அது ஆணைப்பட்டு ஓடணும். அல்லேலூயா. இங்கேயே என்ன பண்ணிடும், இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடி மயக்கம் போட்டு சிலது விழுந்துடும். அப்புறம் சோடாவை தண்ணியை தெளித்து ஓரத்தில் தூக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இறுதி வரை உறுதியாக இருக்கணுமா? ஸ்லோவாக தன்னுடைய ஆக்சிஜனை நல்லா வாங்கி கொண்டு ஸ்லோவாக நல்லா ப்ரீத்திங் பண்ணி அப்படியே அவன் ஓடிக்கொண்டே இருப்பான். அவன் ஓட 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 ஒன்று தெரியுமா? அவன் இறுதியில் அந்த கோப்பையை பெற்றுக்கொள்வான். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அநேகர் ஓடினோம். நம்முடைய டெஸ்டினேஷன் அடையாமல் இன்றைக்கு அநேகர் பின்வாங்கி போனார்கள். அநேக டெஸ்டினேஷனை அடையாமல் மயங்கி விழுந்து போனார்கள். அநேக டெஸ்டினேஷனை அடைய முடியாமல் அவருடைய சரீரங்கள் ஆங்காங்கே நரம்புகள் இழுக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறார்கள். ஒரு சிலர் மாத்திரம் தேவ கிருபையினாலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு சிலராக கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறதற்காக 2 கரங்களையும் தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய சாதுரியம் அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல, இயேசுவே இறுதி வரை உறுதியாய் உம்மை பின்பற்றி ஓட எனக்கு உம்முடைய பலனை தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதி வரை உறுதி. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இறுதி வரை உறுதியாக இருக்கிறோமா? சரி, ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே எதிலெல்லாம் இறுதி வரை உறுதி தேவை? ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு வாழ்க்கையில் எதிலெல்லாம் இறுதி வரை உறுதி தேவை? ஆமாம், இறுதி வரை போகணும்னா உறுதியாக இருக்கணும். ஆமென். உறுதி மீன்ஸ் ஸ்ட்ராங், ஸ்ட்ரென்த், பலன், அசையாமல். பல வார்த்தைகளை அதில் நீங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நான் இறுதி வரையிலையும் உறுதியாக இருக்கு. அநேகருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போக முடியும். தேவன் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி சீசரில் தெரிந்தெடுக்கிறார். அதில் ஒருத்தன் யூதாஸ். ஆனால் இறுதி வரைக்கும் அவன் என்ன பண்ணலை? உறுதியாக இல்லை. நிருபங்களை எழுதும்போது தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து நம்மை விட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதி வர உறுதி இல்லை. லோத்துடைய குடும்பத்தில் லோத்துடைய மனைவி இறுதி வர உறுதியா இல்லை. ஏராளமான பேரை சொல்ல முடியும். ஆனால் இறுதி வரையிலையும் உறுதியாக இருந்த பல சீசர்கள் இந்திய தேசத்திலும் உலகம் முழுவதிலும் பல இடங்களிலே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் இறுதி வரை மரித்து அவர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் விதைக்கப்பட்ட இடங்கள் எல்லாம் இன்றைக்கு திருச்சபைகளும் விசுவாச பிள்ளைகளும் பெருகி இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை பிடிச்சிட்டோம். 2 காரியம் நடக்கணும். ஒன்று, நாம் சாகணும், இல்லை இயேசுவின் வருகை வரணும். இந்த 2 வரையிலையும் ஆமாம் இறுதி வர உறுதியாக வரணும். ஆமென். விட்டு விட்டு வர்றதுங்கிறது நல்லது கிடையாது. இறுதி வர உறுதி. ஆமென். ஒரு பக்தன் பாடுறான், வாழ்வானாலும் சாவானாலும் வாழ்வானாலும் சாவானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. அல்லேலூயா. ஆமாம், பல விஷயத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட உறுதியை பார்க்க முடியல. ஆமென். அல்லேலூயா. நான் ஆண்டவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இறுதி வரை நீ உறுதியாக இருப்பேன் தான் உன்னை நம்பினார். இறுதி வரை நீ உறுதியாக இருப்பேன் தான் உன்னை அழைச்சார்.
இறுதி வரை நீ உறுதியாக இருப்பேன்னு உன்னை அபிஷேகித்தாரு. இறுதி வரை நீ உறுதியாக இருப்பேன்னு சபைக்குள்ளே வச்சாரு. இறுதி வரை நீ உறுதியாக இருப்பேன்னு உனக்கு ஒரு மெய்ப்பனை தந்தாரு. இறுதி வரை நீ உறுதியாக இருப்பேன்னா பரிசுத்த வேதாகமத்தை தந்தாரு. இறுதி வரை நீ உறுதியாக இருப்பேன்னா பரிசுத்த ஆவியின் நிறைவை தந்தாரு. இறுதி வரை நீ உறுதியாக இருப்பேன்னா ஃபெலோஷிப்பை தந்தாரு. அல்லேலூயா. நாம் இன்னைக்கு இறுதி வரை உறுதியாக இருக்கிறோமா? ஆமாம். நோ காம்ப்ரமைஸ். உறுதியில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம். என் இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். நான் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கிறது அது அவருக்கும் தெரியும். உன் உறுதி அவருக்கும் தெரியும். அல்லேலூயா. சிலர் மிஞ்சின பரிசுத்தவானாட்டம் பேசுறது. என் உறுதி ஆண்டவருக்கு தெரியும். என் ஜெபம் ஆண்டவருக்கு தெரியும். ஜெபிக்கிறவன் லைஃப்பில் மாற்றம் இருக்கும். ஜெபிக்கிறவன் பார்வையில் மாற்றம் இருக்கும். ஜெபிக்கிறவன் சிந்தையில் மாற்றம் இருக்கும். ஜெபிக்கிறவன் அன்பில் மாற்றம் இருக்கும். ஜெபிக்கிறவன் அபிஷேகத்தில் மாற்றம் இருக்கும். ஜெபிக்கிறவனுடைய குடும்ப வாழ்க்கை மாற்றமாக இருக்கும். ஜெபிக்கிறவனுடைய ஊழிய வித்தியாசமாக இருக்கும். ஆமென். சும்மா வாய்ச்ச விடலு. ஆமாம். நான் ஆண்டவரை உறுதியாக பின்பற்றுகிறது அவருக்கு தெரியும். என் மனசு அவர் மட்டும் பார்த்தா போதும். அப்போ நீங்கள் இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நீ பரலோகத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. ஆமென். இறுதி வரை உறுதியாக இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். என்ன பாடு வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும், பவுல் சொல்றான், நாசமோ மோசமோ நிர்வாணமோ பசியோ பட்டினியோ ஏற எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பண்ணாது. அதான் இறுதி வர உறுதி. அதான் இறுதி வர உறுதி. ஆமென். பேதுரு தான் முதல் சீசன். பேதுரு தான் பெரிய ஆளு. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடையக்காக இரத்த சாட்சியா தலைகீழ சிலுவையில் அறைவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். பவுல் தலை வெட்டப்பட்டு செத்தான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின பலருடைய மரணங்கள் நல்ல மரணங்கள் அல்ல, இரத்த சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தோமாவுடைய மரணம் ஈட்டியால் குத்தப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட செத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க எல்லாம் நல்ல லக்ஸூரியஸா வாழ்ந்திருக்கலாம். தங்களுடைய வரங்களை வைத்து சம்பாதித்திருக்கலாம். பேர் புகழோடு இருந்திருக்கலாம். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசன் சொன்னால் அன்றைக்கு வெகு மரியாதை இருந்திருக்கும். ஆனா இரத்த சாட்சிகளை மறித்தார்கள். இறுதி வரை உறுதி. பலருடைய வாழ்க்கையெல்லாம் மிருகங்களுடைய தோலை கிழித்து அவர்களை அதில் சுற்றி வெயில்ல போட்டாங்க. தோல் இருக 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 அவருடைய எலும்புகள் உடைந்து மூச்சு விட முடியாம இருதயம் வெடித்து இரத்த குழாய்கள் வெடித்து செத்தாங்க. இறுதி வர உறுதி. ஆமென். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? சபைக்குள்ள இறுதி வர உறுதியா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா. என்ன வந்தாலும் ஆண்டவரே, என்ன வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட மாட்டேன். இறுதி வர உறுதி. உலகத்தின் பல காரியத்தில் இறுதி வர உறுதியாக இருக்கிறோம். முணுமுணுக்கிறோம், போராடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் உறுதியாக இருக்கிறோம். ரேஷன் கடையில் கடைசி கியூவில் நிற்கிறோம். சீமெண்ணை வாங்குவதற்கோ சக்கரை வாங்குவதற்கோ அரிசி வாங்குவதற்கோ நீண்ட மணி நேரம் உறுதியாக நிற்கிறோம். எதற்கு? அந்த பொருளை வாங்குவதற்கு. எதற்கு? கால் கடுக்க பஸ்ஸில் நிற்கிறோம். எதற்கு? பஸ் வந்துடும், போயிடலாம். ஆமென். பல விஷயங்களில் உலக காரியத்தில் உறுதியாக நிற்கிற நாம் ஆண்டவருடைய விஷயத்தில் எப்படி உறுதியாக இருக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு சிந்திக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்களை உறுதியிலிருந்து விழத்தள்ள பிசாசு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்வான். ஆனால் இறுதி வரை நீங்கள் உறுதியாக இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை இறுதி வரை உறுதியாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? வாசிங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். எதுல உறுதி? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். எபிரேயர் 3:14 வாசிங்க. எபிரேயர் 3:14. எபிரேயர் 3:14. நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டோம். போதும். நம்பர் 1 முதல் பாயிண்ட், நம்பிக்கையில் உறுதி. எல்லாரும் சொல்லுங்க.
எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நம்பிக்கையில் உறுதி. என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்திருக்கிறேன். அப்படி நான் விசுவாசிக்கும் போது அந்த நம்பிக்கை என்னை ரட்சிக்கிறது. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பை உடையவனாக நான் காணப்படுகிறேன். என் நம்பிக்கையில நான் உறுதியா இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டவன் என்கிற உறுதி. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அப்ப நம்பிக்கையில உறுதி. பிரைஸ் தி லார்ட். ஒரு கர்த்தருடைய பிள்ளை இறுதி வரை எதில் உறுதியா இருக்கணும்னா ஆண்டவர் மேல உறுதியா இருக்கணும். மனுஷன் மேல அல்ல, பணத்தின் மேல அல்ல, பொருளாதாரத்தின் மேல அல்ல, தன்னுடைய பலத்தின் மேல அல்ல, தன்னுடைய திறமையின் மேல் அல்ல, தன்னுடைய அனுபவத்தின் மேல் அல்ல, ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேல இறுதி வரை நான் உறுதியான நம்பிக்கை வச்சிருக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. யாரை நம்பணும்? ஆமென். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை போஷிப்பார், அவர் என்னை உடுத்துவிப்பார், அவர் என் தேவையை சந்திப்பார், அவர் என்னை பாதுகாப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல இறுதி வரை உறுதியா இருக்கணும். ஆமா, இன்னைக்கு உங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? ஆண்டவர் மேல இருக்கா? அப்படி இல்லாம இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க, இந்த ஆராதனை இல்லை, ஆண்டவரே இறுதி வரை உறுதியா நான் உங்களை மாத்திர நம்ப எனக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா. யாரை நம்பணும்? நீங்க யாரை நம்பணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யாரை நம்பணும்? ஆண்டவரை நம்பணும். உங்களை படைத்த, உங்களை ரட்சித்த, உங்களை அபிஷேகித்த, உங்களை வேறு பிரித்த, இந்த சபைக்குள்ள உங்களை வச்சிருக்கிற ஆண்டவரை இறுதி வரை உறுதியா நீங்க நம்பணும். அந்த தேவன் உங்களை விட்டு விலகல, உங்க கூட இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்பணும். எவ்வளவு கொந்தளிப்பு வரட்டும், உன் படகு அல்லாடட்டும், உன் படகுல தான் கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. உன் படகு ஆடும் போது உனக்கு எதிரே கடல்ல நடந்து வருகிறார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். ஆமென். சோத்திரை ஆவியில உணர்கிறேன், எந்த ஒரு தீமையும் உன்னை சேதப்படுத்த, உன்னை தொட, உன் எல்லைக்குள்ள உலாவ, உன் எல்லைக்குள்ள அசைவாட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். காரணம், நீ அவருடைய பிள்ளை. அல்லேலூயா. இறுதி வரை உறுதியா ஆண்டவரை நம்புனீங்கன்னா உங்களுக்காக எதையும் கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? இறுதி வரை உறுதியா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இறுதி வரை உறுதியா இருக்கிறோமா? ஆண்டவர் மேல உறுதியா இருக்கிறோமா என்பதை சிந்திங்க. இறுதி வரை உறுதி எப்போ? ஆசீர்வதிக்கப்படும் போது அல்ல. யோபுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்க. யோபுட்ட போய் கேட்டு பாருங்க, நீ இன்னுமையா உறுதியா இருக்க? யோபுடைய மனைவி கேட்கிறா, இன்னுமா? தேவனை தூசித்து நீ என்ன பண்ணு? ஜீவனை விட்டு. நல்ல லோக்கல் பாஷையில சொல்லணும்னா சாவு. என்ன சொல்றா? நீ சாவுங்கிறா. யார சொல்றா? புருஷன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எங்க பிள்ளைகள் பாவம் செய்திருவார்களோன்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியா தேவ சமூகத்தில் பலியிட்டு நின்ன ஒரு மனுஷன். மனைவி என்ன சொல்றா? தேவனை தூசித்து ஜீவனை விடு. பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய பரிசுத்தவான் வாழ்க்கை நடந்த சம்பவம் அது. யாரோடைய வாழ்க்கையில இல்லை, ஒரு நல்ல பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில தேவனை தூசித்து ஜீவனை விடு. ஆனா இறுதி வர உறுதியா இருந்தான். யார் மேல? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த தோல் முதலானவை எல்லாம் அழுகி போகும். ஆமென். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்கிற உறுதி இறுதி வரைக்கும் யோபுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுகிற நாமும் யோபுவை போல என்ன காரியம் வந்தாலும் சரி, எந்த காரியம் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் சரி, யோபுடைய வாழ்க்கையில 1-2 இழப்பு கிடையாது, ஏராளமான இழப்பு. ஆடு செத்து, ஆடை கொண்டு போயிட்டான், மாடை கொண்டு போயிட்டான், ஒட்டகத்தை கொண்டு போயிட்டான், கழுதையை கொண்டு போயிட்டான், ஏறு மாடை கொண்டு போயிட்டான், வேலைக்காரங்கள்லாம் போயிட்டாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒரே நேரத்தில் எத்தனை பிள்ளைங்க? 10 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. ஆமென். யோபுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை கொடூரமான கொப்பளங்கள் வெடித்து சிதறி கிடக்குது. நடு ரோட்டில் உட்கார்ந்துருக்கான்.
ஆனால் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது நெய்யினால் காலை கழுவுவானாம். அப்படின்னா பாஸ்டர் நெய்யில் கழுவுனா கால் வலி கீழே விழுந்து யோபுக்கு மண்டையில் அடிபட்டுரும் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரியுது. அப்படின்னா அது உருவகம் என்னென்னா அந்தளவுக்கு செழிப்பு, அந்தளவுக்கு. ஆமாம், இன்றைக்கும் இந்த தேசத்தில் கை கழுற வாஷ் பேஷன் தங்கத்தில் வச்சுருக்கிறான், கக்கூசு போகிற கக்கூசு இதில் வச்சுருக்கிறான், சாப்பிட்ற தட்டு இதில் வச்சுருக்கான். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த அளவிற்கு யோபு செல்வச்சீமானா இருந்தான். நமக்கு அப்படி மட்டும் ஆண்டவர் கொடுத்தாருன்னா சொல்லுவோம், பிரதர் ஆண்டவரை நம்புங்க பிரதர், ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா, என்ன எவ்வளோ வச்சுருக்கார், BMW காரில் வந்துட்டு இருக்கேன் பிரதர், பின்னால் ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூலோடு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாம் இழந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் வாயிலிருந்து வருதுன்னா அவனை கன்ஃபார்மாக சொல்லலாம், அவன் இறுதி வர உறுதியாக இயேசுவை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, இறுதி வர உறுதியாக இருந்தவன், இறுதி வர உறுதி. அவன்கிட்ட ஒரு விஷயத்தில் கூட எங்கேயும் ஆண்டவர் அவன் வேதனைப்படுத்தலை, வாயினால பாவம் செய்யலை, எதுவும் செய்யலை, எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் மீண்டும் அவ்விடத்திற்கு போவேன். வரும்போது அதான் உலகம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போகிறதில்லை. இறுதி வர உறுதி, இறுதி வர உறுதி, இறுதி வர உறுதி. இன்னைக்கு நம்ம உறுதி எப்படி இருக்கு? ஆண்டவர் மேலே இருக்கா? உங்க உறுதி ஆண்டவர் மேலே இருக்கா? ஆண்டவருடைய சமூகத்தில் உறுதியா இருக்கிறீங்களா? ஆண்டவரை நேசிப்பதில் உறுதியா இருக்கிறீங்களா? ஆண்டவரோட பேசுறதுல உறுதியா இருக்கிறீங்களா? ஆண்டவரோட உறவாடுறதுல உறுதியா இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் நிதானிச்சு பாருங்க, இறுதி வரை நான் உறுதியா இருக்கணும். ஆமேன். நிறைய பேர் நம்மோடு ஆராதிச்சாங்க, இன்னைக்கு நிறைய பேரை காணலை. ஆமேன். ஆனால் அதற்கு பதில் ஆண்டவர் புதிதாய் பலரை கட்ட தந்துட்டாரு. ஆனால் அவங்க இறுதி வர உறுதியா இல்லை. அதைத்தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், இறுதி வரை நீங்கள் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. யோபு இறுதி வர உறுதியாக இருந்தான், இறுதி வர உறுதியாக இருந்தான். யோபுவை பார்த்தவங்கெல்லாம் பேசின வார்த்தைக்கு அளவே கிடையாது. நீ ஏதோ பாவம் செஞ்சுருப்ப, அதனால தான் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இந்த தீமையை அனுபவிச்சிட்டாரு. சும்மாவா? அவர் யாரையும் சோதிக்க மாட்டார். நீ ஏதோ தப்பு பண்ணியிருப்ப, அந்த தப்புக்கு தான் ஆண்டவர் உனக்கு தண்டனை கொடுத்துருக்கிறாரு. யோபுடைய நண்பர்கள் மாறி 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 யோபுவை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, ஒருத்தருக்கும் பதில் சொல்ல. அவன் பாட்டில் அமைதியாக இருந்தான். ஆனால் 42ஆம் அதிகாரம் வரும்போது யோபுவுக்காக பரிசுத்தாவின் புதிய அத்தியாயத்தை எழுதுறாரு. யோபு இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். ஆமென். அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்க காரணம் ஆண்டவர் மேலே வச்சிருந்த உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மேல வச்ச அந்த நம்பிக்கையில உறுதி. சோ இன்னைக்கு ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கு? நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே, பரம பரிசுத்த தேவனே, பரலோக ராஜனே, பாடல் பாடி கொண்டாடிடுவோம். அல்லேலூயா. இறுதி வர உறுதி எதுல? ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையில். வேற யார் மேலேயும் கிடையாது, ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையில். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அல்லேலூயா, ஆமென். சொத்தர் ஆண்டவர் மேலே இறுதி வர உறுதியாக நீங்கள் இருக்கணும். எதில்? நம்பிக்கையில். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், எதில் நம்பிக்கையாக இருக்கணும், எதில் உறுதியாக இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க. இறுதி வர நான் எதில் உறுதியாக இருக்கணும்னா ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கையில். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரியா. ஆபிரகாம் கூட எந்த இதையும் எட்டு போகலை, ஆனால் இறுதி வர உறுதியாக போனான். ஆமென். அந்த வார்த்தையை பாருங்க, நானும் பிள்ளையாண்டனும் அவ்விடம் விட்டு போய் தொழுது கொண்டு திரும்ப. அது தமிழ் வார்த்தையில் ரொம்ப அழகாக இருக்குது, வருவோம் பன்மையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? இப்போ நானும் பிரபுவும் பள்ளக்காட்டுக்கு போகிறோம், பிரபுவை பள்ளக்காட்டில் விட்டுட்டு நான் வருவேன். கார்த்தி பிரதர், நாங்கள் 2 பேரும் போகிறோம், பள்ளக்காட்டில் பிரபுவை விட்டுட்டு நான் வருவேன் உங்கள் வீட்டுக்கு, அப்படி சொல்கிறது சிங்கிள். வருவோம் அப்படின்னா யாரு கூட வர்றா? ஆனால் பலி செலுத்த போகிறது யாரை தான் கொண்டு போகிறான்? ஈசாக்க கொண்டு போகிறான். எப்படி அவனால் சொல்ல முடிகிறது? கர்த்தர் மேலே உள்ள உறுதி. இறுதி வரையிலையும் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்க ஆபிரகாம்கிட்ட போய் பரலோகத்தில் கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், இறுதி வரை நான் ஆண்டவர் மேல் உறுதியாக இருந்தபடினால தான் அந்த வார்த்தையை நான் சொல்ல முடிந்தது. இன்னைக்கு உங்களாலும் என்னாலையும் சொல்ல முடியணும், இறுதி வர உறுதி.
ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதி வர ஒரு உறுதி, கடைசி வரைக்கும் பின் வாங்கிட்டானா சொல்லுங்க. பையனை பழி செலுத்தும்படி கொண்டு போனான், பாதியில் வந்துட்டானா, சி மோசமான கடவுள்பா, கொலகார கடவுள்பா, நரபலி கேட்கிற கடவுள்பா சொல்லிட்டு திரும்பி வந்தானா? இறுதி வர உறுதியா நின்னான். ஆமென். அப்படி நின்னதுனால கர்த்தர் அவனையும் அவன் சந்ததியும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சரி, அப்ப இரண்டாவது அது நிறைய பாயிண்ட்ஸ் பேசலாம். ஓகே, ரெண்டாவது ரோமர் 12:12. ரோமர் 12:12. எதுல உறுதியா இருக்கணும் சொல்லுங்க? எதுல உறுதியா இருக்கணும்? ஜெபத்தில் உறுதியா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, எதுல உறுதியா இருக்கணும்? இறுதி வர உறுதி முதல்ல எதுல இருக்கணும்? நம்பிக்கையில. யார் மேல உள்ள நம்பிக்கை? ஆண்டவர் மேல நம்பிக்கை. எப்போ? எல்லா சூழ்நிலையிலையும் அவர் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த தேவன் என்னை நடத்துவார், இந்த தேவன் என்னை பாதுகாப்பார், இந்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், இந்த தேவன் என்னை விடுவிப்பார், இந்த தேவன் என்னை உயர்த்துவார், இந்த தேவனை நம்பி வந்திருக்கிறேன், அவர் எனக்கு எல்லாவற்றிற்கு எல்லாம், அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். இரண்டாவது, ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். எதுல சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். இன்னைக்கு ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறோமான்னா கேள்வி. ஏன்னா நம்மகிட்ட ஜெபமே கிடையாது. கண்ணை மூடி சும்மா சோத்திரம் பண்ணிக்கிட்டு கால ஆட்டிக்கிட்டு சோத்திரம் பண்ணிட்டு ஜோமிட்டு ஒரு திருப்தி நமக்கு. அல்லேலூயா. உங்க ஜெப நேரம் என்ன சொல்ல முடியுமா? அது பாஸ்டர் நான் ஜோம் பண்ணேன்னா உங்க ஜெப நேரம் என்ன சொல்ல முடியுமா? கேட்கல, யாரையும் கேள்வி கேட்கல, நீங்களே யோசிங்க. உங்க ஜெப நேரம் என்ன சொல்ல முடியுமா? எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுறீங்க சொல்ல முடியுமா? 5 நிமிஷம், 10 நிமிஷம். எத்தனை வருஷம் விசுவாசி? அது பாஸ்டர் நான்லாம் எல்லாம் எனக்கு A to Z வரைக்கும் தெரியும், டாப் டு பாட்டம் வரைக்கும் தெரியும். சரி, ஜெபம் பண்ண தெரியுமா? இல்லை சார். ஜெபத்தில் உறுதி. ஜெபத்தில் ஒரு மனுஷன் எப்படி உறுதியாக இருக்க முடியும்னா, முதலாவது ஒழுங்கான ஒரு நேரத்தை நீங்கள் திட்டமிடணும். காலை, மாலை, மதியம், இரவு, இந்த 3 வேளையில் ஒரு நேரத்தை நீங்கள் திட்டமிடணும். பொதுவாக பரிசுத்தவான்கள் சொல்கிறது அதிகாலை நேரத்தில் நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கணும். எப்படி? காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி இருக்கிற நவீன உலகத்தில் இருக்கிற பிரச்சனை, நேற்று கடைசியாக படுக்கும்போது நான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன், அதை எத்தனை பேர் பார்த்தாங்க? அதில் எத்தனை பேர் ஹார்ட் கொடுத்துருக்காங்க? எத்தனை பேர் லைக் கொடுத்துருக்குறாங்க? எத்தனை பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க? இன்றைக்கி எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இப்படி தான் போகுது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காலையில் எந்திரிச்சு சிலர் கக்கூசு கூட என்ன பண்ணிடுறாங்க, தூக்கிக்கிட்டு வர்றாங்க. கவனிங்க. காலையில் எழும்பி உங்கள் முகத்தை கழுவிட்டு நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் அப்புறப்பட்டு நின்னோ நடந்தோ குதிச்சோ கைகளை கொஞ்சம் அசைத்து கொஞ்சம் உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு காலையில் ஜெபத்தில் உறுதியாக இருங்க. வசனம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். எப்போ சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? உங்க வாழ்க்கையை யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஜெபம் இருக்குதா? உணர்ச்சி வசப்பட்டு ஜெபிக்கிறது இல்லைங்க. ஒரு நாள் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஒரு நாள் டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஒரு நாள் டேஸ்ட் இல்லாமல் தான் இருக்கும். அதை நீங்கள் பழகணும். நீங்கள் என்ன பண்ணணும்? பழகணும். சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? பழகணும். சமைக்க தெரியாமல் உங்களில் எத்தனை பேர் திருமணமாகி வந்து அதுக்கப்புறம் சமைக்க பழகுனீங்க இல்லையா? இல்லையா? சமைக்க தெரியாது, உங்களில் அநேகர் வந்து அதுக்கப்புறம் தானே பழகுனீங்க. நீங்கள் பழகுனதுக்கப்புறம் இன்றைக்கி ருசியாக சமைக்கிறீங்களா இல்லையா? துவைக்க தெரியாது, துவைக்க பழகுனீங்களா இல்லையா? சொல்கிறத புரிஞ்சுக்குங்க. ஜெபிக்க நீங்கள் பழகணும். ஜெபத்தை வழக்கமாக மாற்றணும்.
அல்லேலூயா. உங்களுக்கு தெரியணும், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இவங்க ஆலயத்தில் இருப்பாங்கன்னு தெரியணும். யாருக்கு தெரியணும்? உங்கள் சொந்தக்காரங்களுக்கு தெரியணும். நம்ம டிசிஷன் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம சொந்தக்காரங்களை சமாதானப்படுத்திடுவோம் அப்படின்னு. ஆண்டவரை திருப்திப்படுத்துங்க, ஆண்டவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க, ஆண்டவருக்கு பிரியமாக இருங்க. அவருடைய அன்பு தேவை, அவருடைய ஐக்கியம் தேவை, அவருடைய ஸ்நேகம் தேவை. ஆனால் ஆண்டவருக்கு மேலே இல்லை. அல்லேலூயா. வசனம் தெளிவாக சொல்லுது, ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா? நீங்கள் உறுதியாக இருங்க. இன்னைக்கு நினச்சா ஜெபம் பண்ணுவேன், நினைக்கிறேன்னா ஜெபம் பண்ணல. பல் தேய்க்கிறதுல உறுதியாக இருக்கிறோமா? காலை கடன்கள் போகிறதுக்கு உறுதியாக இருக்கிறோமா? சாப்பிட்றதுல உறுதியாக இருக்கிறோமா? 3 வேளை சாப்பிடணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறோமா? எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம உறுதியாக இருக்கிறோம். இதெல்லாம் அழிந்து போகக்கூடிய காரியங்கள். இதிலெல்லாம் உறுதியாக இருக்கிற நம்ம ஜெபத்தில் என்ன இல்லை? உறுதியாக நம்ம ஜெப நேரம் சொல்ல முடியுமா? தெரியாது. சரி, இன்றைக்கி என்ன அதிகாரம் வாசிச்சிங்க? அது உடனே நம்ம ஆல்ரெடி ஒரு பதில் வச்சுருப்போம். பாஸ்டர், நான் எப்போவுமே வழக்கமாக நைட்டு தான் நான் பைபிள் வாசிப்பேன், ஸோ அதனால் அப்போ இன்றைக்கி பைபிள் வாசிக்கலை. பைபிள் இன்னைக்கு வாசிக்கல. ரெகுலராக வாசிக்கிறோமா? இவ்வளோ வருஷம் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரு முழு வேதாகமத்தை ஒரு முறையாவது வாசித்துருக்கோமா? உறுதி இல்லை. கண்ணை மூடிட்டு படார்னு எடுக்கிறது, கயிறை விட்டுக்கிட்டு எடுக்கிறது, கிளம்பி செருப்பை மாட்டிக்கிட்டு இப்படியே வசனத்தை தேடுறது. நான் உங்களை திக்கற்றவர்கள் உடன் நன்று ஆண்டவரே சோத்திரப்பா சொல்கிறேன். நான் ஒரு சகோதரனை பார்த்தேன். அவர் ரோமன் கத்தோலிக்க நம்பிக்கையுடைய ஒரு சகோதரன். இந்த வள்ளுவரெல்லாம் ஒரு திருவோடு இல்லை, அந்த ஓலைச்சுவடி மாதிரி வச்சுருப்பார்ல, அந்த ஓலைச்சுவடி தூக்கிட்டு வந்தார். நான் அவர் என்ன தான் பார்க்குறாரு, என்ன தான் பண்ணுறாருன்னு அப்படியே உட்காந்து கவனிச்சிட்டு இருந்தேன். இந்த பைபிளில் ஒரு கயிறு கொடுத்த மாதிரி அதுலேயும் ஒரு கயிறு இருக்குது, சிவப்பு கயிறு மாதிரி, இந்த சிவப்பு கயிறு மாதிரி. உடனே பஸ் எந்த நல்ல காரியமானாலும் நல்ல மதிப்பு இருக்குது, ஆண்டவரை குறித்த அறிவு இருக்குது, பாஸ்டருங்கிற கணம் இருக்குது. ஆனால் பாஸ்டர் இப்படி வச்சுட்டு இப்படி உள்ளே விட்டுட்டு அப்படி பார்ப்போம் பாஸ்டர். ஆமாம், அப்படிலாம் படிக்கக்கூடாது, அப்படிலாம் படிக்கக்கூடாது. செய்தித்தாளம் முழுக்க ஏலேருந்து இசட் வரைக்கும் அக்கண்ணா வரைக்கும் வாசிக்கிற நமக்கு நம்ம கையில் இருக்கிற வேதாகமத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார மணிக்கணக்காக டிவி முன்னால் உட்கார்றதுக்கு நேரம் இருக்குது, மணிக்கணக்காக ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது, மணிக்கணக்காக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை நோண்டுறதுக்கு நமக்கு நேரம் இருக்குது. ஆனால் நமக்கு எங்கே நேரம் இல்லை? ஜெபத்தில். நான் ஒன்று சொல்கிறேன், ஆண்டவரோடு நம்மளால் நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா நம்மளால் தொடர்ந்து ஆண்டவரோட பயணிக்க முடியாது. உங்கள் அநேகர் இப்போ எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு ஆவியானவர் உணர்த்துறாருன்னா, உங்கள் இருதயம் மட்டும்தான் ஜெபிக்குது. உங்கள் இருதயம் மட்டும். அது எப்படி தெரியுமா? டயர்டாக போய் படுத்துட்டு, இல்லை நமக்கு தெரியும் ஆண்டவரே சோத்திரப்பா சோத்திரப்பா சோத்திரப்பா. இப்படி தான் ஜெபம் போய்கிட்டு இருக்குது, இப்படி தான் ஜெபம் போய்கிட்டு இருக்குது. எதில் இறுதி வர உறுதி இருக்கணுமா? ஜெபத்தில். அல்லேலூயா. யாக்கோபுங்கிற ஒரு மனுஷனை குறித்து அவன் வாழ்க்கையை பார்க்கும்போது இறுதி வர உறுதியாக இருக்கிறான். எப்படி? நைட்டு ஆரம்பிக்கிறான், விட்டிய காலம் வரைக்கும் ஆண்டவரே கதறாரு. தமிழ் வார்த்தை என்ன போக விடு அப்படின்னா யாரோ போக விடாமல் பிடிச்சி வச்சிருக்காங்க. யாரு? யாக்கோபு. ஏன்? என்ன ஆசீர்வதிக்கும். இறுதி வர உறுதி. அந்த குறிப்பிட்ட நேரம், அதுவும் இறுதி வர உறுதி தான். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நைட்டு ஜெபிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பலருடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க. இன்றைக்கி நாங்கள் கடந்த நாட்டில் கள்ளக்குறிச்சி போயிருந்த ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, ஒரு மனிதனுடைய ஜெப வாழ்க்கை இறுதி வர உறுதியாக இருக்கிறதுக்கு உப்பு போட்டு உப்பு மேலே முட்டி போட்டு ஜெபம் பண்ணி வரான். தூக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோப்பு துண்டு எடுத்து கண்ணுக்குள்ள விட்டுருவாராம். சோப்பு துண்டு எடுத்து. இதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது, விமர்சனமாக இருக்குது. இதையெல்லாம் நம்ம முட்டாள்னு சொன்னோம்னா இன்றைக்கும் இந்த உலகத்தில் இங்கிருந்து கம்பியை குத்தி அங்கே வரைக்கும் தூக்கி வச்சிருக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம், ஆமென் தோத்திரம், தோலை இழுத்து பிடிச்சி கொக்கிய கெட்டி கழுகு மேலே பறக்கிறான். அவனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் இன்றைக்கு நமக்குள் வரட்டும், இன்னைக்கு நமக்குள்ள வரட்டும். இறுதி வர உறுதியாக ஜெபத்தில் இருக்கணும். ஆமென். ஜெபம் பண்ணும்போது உங்கள் மொபைலை தூக்கி தனியாக வைங்க. ஜெபம் பண்ணும்போது உங்கள் தலையாணையை தூக்கி தனியாக வைங்க. ஜெபம் பண்ணும்போது உங்கள் பெட்ஷீட்டை தூக்கி தனியாக வைங்க. ஜெபம் பண்ணுற இடத்த நல்ல பிரகாசமாக வைங்க. அமேன் ஸ்தோத்திரம். கொஞ்சம் தூக்கம் வருதா, கொஞ்சம் தண்ணி குடிங்க, கொஞ்சம் கையை காலை அசைச்சு ஜெபம் பண்ணுங்க. அமேன் ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இறுதி வர உறுதியாக இருங்க.
அப்படி யாக்கோபு இறுதி வர உறுதியா ஜெபம் பண்ணதுனால அவனுடைய வாழ்க்கையில நீண்ட காலமாக இருந்த பகைகள் மறைந்து போனது. ஆமென். அந்த ஜெபம் ஆக்சுவலா எதுக்கு பண்றான் தெரியுமா? உன் சகோதரன் 400 பேரோடு உன்னை என்ன பண்றான்? எதிர்கொள்ள வருகிறான். சகோதரனை சந்திப்பதற்கு பலன் வேணும். 2 பேரும் நட்பா இருந்தவங்க, ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க, இப்ப பகையா இருக்கிறாங்க. இந்த பகையை சரிப்படுத்துவதற்கு இரவு முழுவதும் தேவ சமூகத்தில் நிற்கிறான். அல்லேலூயா. இறுதி வர உறுதியா இருக்கிறான் ஜெபத்தில். ஸோ அந்த ஜெபத்தினுடைய விளைவு அவனும் அவனுடைய சகோதரனும் சமாதானமானாங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்க. தன் சகோதரனுக்காக இறுதி வர உறுதியா நிற்கிறான். 18ஆம் அதிகாரத்தில் தேவ சமூகத்தில் இறுதி வர உறுதியா நிற்கிறான் ஜெபத்தில். அப்படி அவன் நின்னதுனால நடந்தது என்ன? தேவன் ஒரு பெரிய அழிவுக்கு அவன் சகோதரனுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இறுதி வர உறுதியா இருக்கிறான். என்ன? என் ஜனத்தை கர்த்தர் ரட்சிக்கணும். இன்னைக்கும் நம்மள எத்தனை பேர் நம்முடைய பகுதிக்காக ஜெபிக்கிறோம்? அந்த வைராக்கியம் நமக்கு இருக்குதா? இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தேவையானதை தாரும் ஆண்டவரே, எனக்கு தேவையானது கிடைச்சிட்டா சோத்திரம், எனக்கு தேவையானது கிடைச்சிட்டா அது நமக்கு ஒரு ஆவிக்குரிய பெருமை. நான் ஜோம் பண்ணி எனக்கு அற்புதம் நடந்துட்டு, நான் ஜோம் பண்ணனால நடந்துருச்சு. நீ ஜெபிக்க நடக்கல, தாயின் கர்ப்பத்தில் உன்னை தெரிந்தெடுக்கும் போதே உனக்கு இதை கொடுக்கணும். நீ சரியா இருந்தாலும் சரியா இல்லாவிட்டாலும் உனக்கு அந்த நன்மையை தருவதற்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆகவே கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஏன் ஜெபத்தில் நடந்துச்சு. இல்ல, அவருடைய அநாதி கிருபை, அவருடைய அநாதி இரக்கம், அவர் உன் மேல வச்ச தயவு, அதை மறந்து நினைக்கக்கூடாது. ஏதோ நம்ம ஜெபத்தில் அவரை கட்டி போட முடியாது, ஜெபத்தில் அவர்கிட்ட மாயாஜாலம் பண்ண முடியாது. அவராய் ஒன்று தரவிட்டால் ஒன்னால் ஒன்றையும் பெற முடியாது. அவரா உனக்கு தரணும். ஆனா இன்னைக்கு பெருமை நமக்கு எப்படி இருக்குது? நான் ஜெபம் பண்ணி சாதிச்சிட்டேன். இல்ல, தாயினுடைய கர்ப்பத்தில் நீ உருவாவதற்கு முன்னமே உன்னை குறித்த பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருந்தாரு. அவருடைய இரக்கமும் கிருபையும் தான் உனக்கு கிடைத்திருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் நீங்களை யாரும் தேவ சமூகத்தில் மேன்மை பாராட்ட முடியாது. அவர் நமக்கு போட்ட பிச்சை, அவர் நமக்கு போட்ட இரக்கம், அவர் நமக்கு போட்ட கிருபை, அவர் நமக்கு போட்ட தயவு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இறுதி வர உறுதி நிற்கிறா. புஸ்வியாமலும் குட்டியாமலும் ஒரு பெண் தான் நிற்கிறா, உறுதியா நிற்கிறா. ஆண்டவரே என் ஜனத்தை பாதுகாத்துக் கொள்ளும் நிற்கிறா. நடந்தது என்ன? கர்த்தர் சட்டத்தை மாத்தினார். யூத ஜனங்களை கர்த்தர் விடுவித்தார். இறுதி வர உறுதியா இருக்கணும். எலியா கர்மேல் பர்வதத்தில் போய் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றான். எதுக்கு ஜெபம் பண்றான்? ஒரே டார்கெட், மழை வரணும். அல்லேலூயா. முகம் முழங்காலில் பட குனிந்து இறுதி வர உறுதியா நிற்கிறான். ஆமென். நீங்கள் யாராவது வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் முட்டை உங்கள் முகத்தை கொண்டு தொட்டு பாருங்கள். ஆமென். உங்களுக்கு ஹோம்ஒர்க் ரொம்ப வலிக்குதுன்னா விட்டுருங்க. ரொம்ப சிரமப்பட்டு பாஸ்டர் சொல்லிட்டாரு. ஏன்னா ரொம்ப பக்தியான விசுவாசிகள் சிலர் இருப்பாங்க. இன்றைக்கி தொட்டே ஆகணும்னு உங்கள் முதுகு உடஞ்சிட்டுன்னு என்கிட்ட வரக்கூடாது. அல்லேலூயா. அவன் முகம் முழங்காலில் பட குனித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். இறுதி வர உறுதி. அந்த ஜெபத்தின் இறுதிக்குள்ள கட்ட தேசத்தில் மழையை கொண்டு வந்தார். ஜெபத்தில் இன்னைக்கு உறுதியா இருங்க. ஒரு காரியத்தை கேட்கிறீங்களா? தாவீது சொல்றான், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடு, அதையே நான் நாடுவேன். ஆமென். இறுதி வர உறுதியா இருக்கணும். எதுல? ஜெபத்தில். கேளுங்க ஆண்டவர்கிட்ட, தாங்க ஏசப்பா, நான் உங்க பிள்ளை வந்திருக்கிறேன், எனக்கு தாங்க. இறுதி வர உறுதி. நிறைய வர சொல்லலாம். தானியேல் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் இறுதி வர உறுதியா ஜெபம் பண்ணான். பயப்படல. பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் அவன் எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க தான் தினமும் ஜெபம் பண்ணபடியே 3 வேளையும் அவன் எருசலேமுக்கு நேராய் அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெபத்தில் இறுதி வர உறுதி. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த விக்கிரகத்தை வணங்கும்படி அவங்களை சொன்னபோதும் இறுதி வர உறுதி. அல்லேலூயா. இறுதி வர உறுதி. நிறைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை சொல்லிக்கிட்டே போகலாம். இறுதி வர உறுதி. அன்னாள் தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கிறார். எதற்காக? குழந்தைக்காக. இறுதி வர உறுதி. வசனங்கள் அப்புறம் அன்னாள் துக்கமுகமா இருக்கவில்லை. காரணம் அன்னாளுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு. உன் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படின்னா உன் இருதயத்தில் இருந்த துக்கம் மாறிடும், உன் சிந்தனையில் இருக்கிற துக்கம் மாறிடும். உன் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிச்சுங்கிறதுக்கு சரியான அடையாளம் அதுதான். அல்லேலூயா.
இறுதி வர உறுதி. எதுல? எதுல? ஜெபத்தில். எல்லாரும் சொல்லுங்க, எதுல? இறுதி வர உறுதி. முதல்ல எதுல? நம்பிக்கையில். யார் மேல உள்ள நம்பிக்கை? ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையில் இறுதி வர உறுதி. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபத்தில் இறுதி வர உறுதி. மூன்றாவது, கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கொலோசையர் 2:7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. எதுல? எல்லாரும் சொல்லுங்க, எதுல? எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எதுல? விசுவாசம் அப்படின்னா என்ன? நம்பப்படி. எபிரேயர் 11:1 வாசிங்க. விசுவாசம் அப்படின்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபெய்த்? விசுவாசம் அப்படின்னா என்ன சொல்லுங்க, வாசிங்க. எபிரேயர் 11:1 வாசிங்க. இதான் டெஃபினிஷன். குறிச்சிக்கங்க. விசுவாசம், விசுவாசம் சொல்றோம்ல, விசுவாசமானது. எல்லாரும் என்ன கவனிங்க, என்ன கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். நல்லா கவனிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. அப்படின்னா என்ன பாஸ்டர்? இப்போ உங்க எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், இங்க ஒரு புல்பிட் இருக்குதா? புல்பிட் இருக்கா இல்லையா? இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. சிலருக்கு பார்வை குறைபாடு இருக்கும், அவங்கள குறித்து நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். சொல்லுங்க, இருக்கா இல்லையா? புல்பிட் இருக்கா இல்லையா? இது என்னது? நம்பப்படுகிறவர்களின் உறுதி. இந்த நம்பிக்கை உங்களுக்கு ஏன் வந்துச்சுன்னா, உங்க கண் அதை பார்க்குது. பாஸ்டர் சொல்றாரு, இங்க ஒரு புல்பிட்டு, இங்க ஒரு பைபிள் இருக்கா? இருக்கான்னு சொல்றேன். இருக்குன்னு ஏன் சொல்றீங்கன்னா, உங்க கண் அதை பார்க்கிறது. உங்க கண் பார்க்கிறதுனால உங்க இருதயத்தில் ஆழமான ஒரு நம்பிக்கை வருது. பாஸ்டர் கையில என்ன இருக்குது? இந்த இடத்துல இயேசு இருக்கிறார். நம்ப முடியுதா? காட்டுங்க பாஸ்டர், காட்டுங்க, இயேசுநாதரை காட்டுங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த இடத்துல புல்பீட் இருக்குங்கிறதை எப்படி நம்புனீங்களோ, இந்த இடத்துல பைபிள் இருக்குங்கிறதை எப்படி நம்புனீங்களோ, தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை. அந்த தேவன் எல்லா சூழ்நிலையிலும், உலகம் முழுவதும், எல்லா நிலைமையிலையும் அவர் என் கூட இருக்கிறார்ங்கிறத உங்க இருதயத்தில் விசுவாசித்து உங்க வாயினால் அறிக்கை செய்யும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் துளிர்க்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் செயல்படும் போது உங்கள் விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அதனுடைய முடிவிலே கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நீங்க கண்டுக்கிடணும், வசனம் சொல்லுகிறது எதுல உறுதியா இருக்கணுமா? எதுல உறுதி? அப்ப விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாதவர்கள் நிச்சயம். நம்பப்படுகிற உறுதினா என்ன? கண் பார்க்குது, நமக்கு நம்பிக்கை வருது. ஆனா விசுவாசம் என்பது காணப்படாத ஒன்றின் மேல. இன்றைக்கு தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், இன்றைக்கு எந்த வழியிலையும் எனக்கு பணத்தை கொண்டு வருவார், எப்படினாலும் என் தேவையை சந்திப்பார், ஆமென், எனக்கு ஒரு வீட்டை தருவார். சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? சுவாசத்தில் உறுதி. இதை யார்கிட்ட பார்ப்பீங்க அப்படின்னா, சுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம்கிட்ட பார்ப்பீங்க. ஏன்னா நம்பப்படுகிறவங்களின் உறுதி என்னன்னா, மாதம் மாதம் மென்சஸ் ஆனா நம்பப்படுகிற உறுதி, குழந்தை பேருக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் காணப்படாதவுடைய நிச்சயம்னா என்னன்னா, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிட்டு, இனிமேல் குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனாலும் தேவன் மேலையும் தேவனுடைய வார்த்தையின் மேலையும் ஆழமான ஒரு விசுவாசமானது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்ட போது, சாராளுடைய கற்பம் செத்த போதும் கூட ஜீவனுள்ள தேவனை விசுவாசித்தான். அதான் விசுவாசம், அதான் விசுவாசம், அதான் விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசத்துல உறுதி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நடக்கும் பாஸ்டர், நடக்கும். குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. இல்லை, வரும், கர்த்தர் தருவாரு. ஆமென். இந்த கடன்ல இருந்து நீங்க மீண்டு வர முடியாது. உலகம் சொல்லும், மாம்சம் சொல்லும், வயசு போச்சு, சம்பாதிக்க முடியாது, இனி இல்லை. ஒரே ஒரு காற்று போதும் என் தேவனுக்கு, காடைகளை 2 அடி முழத்துக்கு கொண்டு வந்து உனக்கு கொடுக்க. என் தேவன் பெரியவர், என் தேவன் சாதாரணமானவர் அல்ல. சுமார் 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தின மகா பெரிய தேவன். ஆமென். நம்ம வெளி இடத்துக்கு போகிறோம்னா ஒருத்தரை கூட கூட்டு போகிறதுக்கு 10 முறை யோசிக்கிறோம்.
ஏன்? அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், டீ வாங்கி கொடுக்கணும், பஸ் ஃபேர் போடணும். போடக்கூடாதா? பிரைஸ் தி லார்ட். யோசிக்கிறோமா? யோசிக்கலையா? ஆனால் என்றைக்குமே ஆண்டவர் யோசித்ததே இல்லை. 6 லட்சம் பேரையும் வெளியே கொண்டு வந்த ஆண்டவர் சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தார். காடை கேட்டான், ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாரு. தண்ணி ஆல்ரெடி பிளான். உன்னை நடத்துறது வனாந்திரமாக இருந்தாலும் உனக்கான நீரூற்று கரெக்டாக வரும், உனக்கான மண்ணா கரெக்டாக வரும், உனக்கான காடை கரெக்டாக வரும். அதுதான் உன் ஊழியத்தினுடைய விசுவாசமாக இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் உன் வாழ்க்கையின் விசுவாசமாக இருக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்களே. அல்லேலூயா, ஆமேன். பார்த்துட்டு இல்லை, ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நிறைய சொல்லலாம். போகிற இடம் இன்னதென்று அறியாமல் போனா, அதான் விசுவாசம். எங்கே போகிறோன்னு தெரியாது. பஸ் ஏறி உட்காந்துட்டீங்க, டிரைவர் கண்டக்டர் கேட்குறாரு, அம்மா மதுவதனி எந்த ஊருக்கு போகணும்னு கேட்குறாரு. ஏதோ ஒரு ஊருக்கு டிக்கெட் குடியா அப்படின்னா, ஏய் டிரைவர் நிப்பாட்டியா, ஏம்மா நீ கீழே இறங்கிடுமான்ருவான். ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், சொல்றது புரியுதா? என்ன கபிலன், ஆத்தூருக்கு ஏறி இருக்க, டிக்கெட் எப்படி கேட்ப? மஞ்சனி கொடுங்க, ஆத்தூர் கொடுங்க, சமத்துவபுரம் கொடுங்க. கேட்டவன டிக்கெட்டு. போகிற இடம் எங்கன்னு தெரிலன்னா அவன் என்ன பண்ணிடுவான்? இறக்கி. ஆனால் ஆபிரகாம் போகிற இடம் எதுன்னே தெரியாது. எங்கே போகிறேன்னு தெரியாது, எங்கே கூடார அடிக்க போகிறேன்னு தெரியாது, தனக்கு பின்னால் வருகிற ஏராளமான ஆடுகளுக்கு தீவனம் எங்கன்னு தெரியாது, கூடாரத்தை எங்கே போட போகிறோன்னு தெரியாது, எங்கே உட்கார போகிறோன்னு தெரியாது. ஆனாலும் தேவன் வார்த்தையை நம்பி புறப்பட்டு அவன் பாட்டில் போகிறான். கர்த்தர் அவனுக்கு கூடாரத்தை அமைக்க உதவி செய்கிறாரு, ஆட்களுடைய அனுக்கிரகத்தை தர்றாரு, அவனுக்கு தண்ணீரை தர்றாரு, அவனை பாதுகாக்கிறாரு. அப்படி ஆச்சரியமாக ஆபிரகாமை நடத்திட்டார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஒரு வார்த்தையை, சுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஆமேன், அல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து பலர் பிரசங்கத்தில் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான அநாத பிள்ளைகளை, போரில் இறந்த பெற்றோருடைய பிள்ளைகளை எடுத்து, அநாத பிள்ளைகளை எடுத்து அவர் வளர்த்துருக்கிறார். அப்படியே ஊழியத்தினுடைய மிகப்பெரிய அஸ்திபாரமே என்னன்னா விசுவாசம்தான். ஜார்ஜ் முல்லர் அப்படின்னா என்னதான்? விசுவாசம்தான். ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தர் வந்து உதவி செய்வாங்க, அப்போ சாப்பாடு அவர் கொடுப்பாரு. ஒரு நாள் மதிய ஆகார நேரம் வந்துருச்சு, அவரும் சாப்பிட அந்த பிள்ளைகளோட சாப்பிட உட்காந்துருக்கிறாரு. ஆனால் என்ன இல்லை காலையிலே அவருக்கு தெரியும். ஆனாலும் தேவன் தருவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் இருந்தார். 12 மணி ஆச்சு, 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, பிள்ளைகள் அப்படியே உட்காந்துருக்காங்க. சாப்பாடு வரும்னு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் நேரத்தில் ஒரு வேன் வந்துச்சான். அந்த வேனில் உள்ளவங்க சொன்னாங்களாம், சார் இது ஒரு கல்யாண வீட்டுக்காக சமைத்து கொண்டு போகப்பட்டது, வேன் பழுதானதுனால குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள எங்களால் கொண்டு போக முடியாது. அவங்கள்ட்ட நாங்கள் கேட்டபோது அவங்க சொன்னாங்க, பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆஃபனேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிடுங்க, அதை கொடுத்துருங்க, நாங்கள் எங்கே ரெடி பண்ணிக்கிறோன்ட்டாங்க. ஸோ இந்த உணவை நாங்கள் வீணாக்காமல் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு. விசுவாச வீரன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். விசுவாசங்கிறது பேச்சில் இல்லை, செயல்பாட்டில் இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசம்னு தொண்டை தண்ணியை கத்துறது இல்லை. விசுவாசமாக இருங்க. தேவன் என் கடனை அடைப்பார், விசுவாசமாக இருங்க. தேவன் என் மகனை சுகமாக்குவார், விசுவாசமாக இருங்க. தேவன் என் வீட்டை கட்ட உதவி செய்வார், விசுவாசமாக இருங்க. தேவன் என் குடும்பத்தை நடத்துவார், விசுவாசமாக இருங்க. தேவன் என் ஊழியத்தை நடத்துவாருங்கிற விசுவாசமாக இருங்க. தேவன் என் சபை மக்கள் ஆசீர்வதிப்பாருங்கிற விசுவாசமாக இருங்க. அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதி. விசுவாசத்தில் சொல்லுங்க, முதல்ல எதில் உறுதி? எல்லாரும் சொல்லுங்க, எதில் உறுதி? எந்த நம்பிக்கை? தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை, மனுஷன் மேலே வைக்கிற நம்பிக்கை இல்லை, தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை. இரண்டாவது எதில் உறுதி? எல்லாரும் சொல்லுங்க, எதில் உறுதி? ஜெபத்தில் உறுதி. இன்னைக்கு நல்ல தீர்மானம் எடுங்க. குடும்ப ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, தனி ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, முறையான வேத வாசிப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பித்த உடனே 4 மணி நேரம் உட்கார்றேன்னு சொல்லி கீழே போய் வீணாக விழுந்துடாதீங்க. முதல்ல 1/4 மணி நேரத்தை துவங்குங்க, ஒழுங்காக துவங்குங்க, அரை மணி நேரம் ஆக்குங்க. அரை மணி நேரத்தை ஒழுங்காக செய்யுங்க, அதை 1 மணி நேரம் ஆக்குங்க. 1 மணி நேரத்தை ஒழுங்காக செய்யுங்க, அதை 2 மணி நேரம் ஆக்குங்க. தயவு செய்து ஒரே நாளில் உட்கார்ந்து அடுத்த நாள் வாயை கொட்டாயி பிளந்து படுத்துறாதீங்க. ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா உங்கள் உடம்பும் அதற்கு பயிற்சி ஆகணும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஒரு சின்ன
சின்ன துவக்கத்தை நீங்கள் பண்ணாதான் தேவனும் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஜெபிக்கணும்னு நீங்கள் துவங்கினீங்கன்னா அதை இறுதி வரை உறுதியாக உங்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு வல்லமை இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். மூன்றாவது இறுதியில் உறுதி. நான்காவது யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 9ஆம் வசனம். யோபு 2 அதிகாரம் 3:9. வாசிங்க. ஒன்பதாம் வசனம் 9. எதுல சொல்றா? எதுல உறுதி சொல்லுங்க. எதுல உறுதி? உத்தமம். உத்தமம்னா பேர் உத்தமம்னு வச்சுட்டு இருக்கிறது இல்லை. பேர் உத்தமம்னு வச்சுட்டு இருக்கிறது இல்லை. எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிவிட்டு பேர் என்ன பண்ணிடுறது? பேர் என்ன பேர்? உத்தமன். ஆமாம், ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. பேரில் உத்தமம் அல்ல, வாழ்க்கையில் உத்தமம். உத்தமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உண்மை. எதில்? உண்மை. உண்மையில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. யோபு தன் உத்தமத்தில் எப்படி இருந்தான்? உறுதியாக இருந்தான். நீங்கள் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். சொல்லுங்க. உண்மையாக இருக்கணும். சொல்லுங்க. உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையை கர்த்தர் பார்ப்பார். உங்கள் உண்மையில் நீங்கள் உத்தமமாக இருக்கணும். ஆமென். நல்லா கவனிங்க. இறுதி வரை உறுதி அப்படின்னா, ஒரு நாள் ஒரு எஜமானன் வீட்டை விட்டு போகும்போது தன்னை வேலை செய்கிற எல்லாரையும் கூப்பிட்டு ஒருத்தனுக்கு 1 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 5 தாளந்தை கொடுத்துட்டு வெகு தூரமாக போகிறாரு. திரும்பி வந்து கணக்கு கேட்குறாரு. 5 தாளந்தை வச்சவன் 10 தாளந்தை, 2 தாளந்து வச்சவன், ஆனால் 1 வச்சிருந்தவன் இறுதி வரை அவன் எதில் இல்லை? உண்மையா இல்லை. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. உண்மையில் உறுதியாக இருக்கணும். அல்லேலூயா. உண்மையில் உறுதியாக இருக்கணும். அநேக பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போக முடியும். எதில்? உண்மையில். பலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உண்மையில் உத்தமம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம். நாகமானுடைய குஷ்டரோகம் அவனுக்கு சுகமாகுது. ஆனால் எலிசாவினுடைய வேலைக்காரன் என்ன பண்ணுறான்? கேயாசி உண்மையாக இருந்தானா? இல்லை. ஆகான் உண்மையாக இருந்தானா? ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இந்த எரிகோ பட்டணத்தை நான் சபிச்சிட்டேன், இதில் இருந்து எதையுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? எடுத்து கொண்டு வந்து தன் கூடாரத்துக்குள்ளே புதைச்சி வச்சிட்டான். அங்கே 37 பேர் செத்துட்டாங்க. யோசுவா சட்டையை கிழிச்சிட்டு போய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தாங்க, சாபத்தீடானதை எடுத்தாங்க. அவங்க என்ன இல்லை? உண்மை இல்லை. நீ அதை சுத்தப்படுத்துங்கிறாரு. கடைசியில் ஒவ்வொரு குடும்பமாக செலக்ட் பண்ணால் அவன் ஆகானுடைய குடும்பம் வருது. அங்கே கடைசியில் அவனை கூப்பிட்டு விசாரித்தா அவன் சொல்கிறான், இதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், இதெல்லாம் உண்மைதானான்னு யோசுவா ஆள் அனுப்புகிறான். கூடாரத்திலேருந்து அதெல்லாம் வருது. கடைசியில் யோசுவா சொல்கிறான், நீ என்னை கலங்க பண்ணினவன்னு சொல்லி அவனை கொண்டு போய் கல்லெறிந்து கொன்று போட்டான். அல்லேலூயா. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனேன்னு கர்த்தர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? ஊழியக்காரங்கிற வார்த்தை, அந்த வார்த்தை எங்களை பொறுத்ததல்ல, நம்ம எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்குங்க, எல்லாருக்கும் பொதுவான ஒரு வார்த்தை. சரிங்களா? உண்மையும் உத்தமம். உத்தமத்தில் உறுதியாக இருங்க. கொடுக்குற விஷயத்தில் உண்மையாக இருங்க. அல்லேலூயா. ஆமென். ஜெபத்தில் உண்மையாக இருங்க. அன்பில் உண்மையாக இருங்க. மாய்மலமாக இருக்காதீங்க. அன்பில் உண்மையாக இருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். உண்மையாக இருங்க. எல்லாத்துலேயும் உண்மையாக இருங்க. நீங்கள் அப்படி உண்மையில் உறுதியாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். கடைசியாக ஒன்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வாசிங்கம்மா, யாரும் வாசிக்கிறீங்க? அவள் தன்னுடனே கூட போதும். நன்றி. என்ன உறுதி சொல்லுங்க? ஹலோ, என்ன உறுதி? நல்லா கவனிங்க. மன உறுதி. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மனம் உறுதியாக இருக்கணும். இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாயிருக்கிறான். அல்லேலூயா. ஒரு மனம், ஒரு மனம், மன உறுதி, அதில் உண்மை. இங்கே ரூத்துடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன மன உறுதினா, புருஷன் இறந்து போயிட்டான், மாமியார் சொல்கிறாங்க நீ உன் வீட்டுக்கு போப்பான்னு. அப்படி இருந்தும் மாமியாரோடு கூட வருவதில் ஒரு மன உறுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நமக்கும் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா மன உறுதி வேணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு மன உறுதி வேணும், ஒரு மன உறுதி வேணும். முதல்ல செஞ்சு பழகுங்க. தோல்விகள் வந்தாலும் பரவாயில்ல, கற்றுக்கொள்வீங்க. மன உறுதியோடு நீங்கள் என்ன பண்ணணும்? செயல்படணும். இந்த மனம் வீக் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எதையுமே செய்ய முடியாது. உங்களை எதையுமே மனம், உலகத்தை சொல்ல மனம் ஒரு, நான் சொல்ல, நீங்கள் தான் சொன்னீங்க, மனம் ஒரு ஆத்மா. ஏன் அப்படி சொல்கிறான்னா, அது தாவிக்கொண்டே இருக்கும். அலை பாயுதே அப்படின்னு போயிடும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், மனதை ஒருமுகப்படுத்தணும். சொல்லுங்கள், மனதை ஒருமுகப்படுத்தணும். வசனம் சொல்லுது, அவள் தன்னோடு வர எதில் உறுதியாக இருந்தா? பேச்சில் இல்லை. ஹலோ ஹலோ, நான் கார்த்தி பிரதர் நாளைக்கு வர்றேன்னு சொல்லிடுறேன், பேச்சில் சொல்கிறேன். கார்த்தி பிரதர்ட்ட நான் நாளைக்கு வரணும்னா எதில் எனக்கு உறுதி இருக்கணும்? அப்படி மன உறுதி இருந்தால் என் ஃபோனில் அலாரத்தை கரெக்டாக என்ன பண்ணுவேன்? அவர் என்ன 4 மணிக்கு வர சொன்னார்னா நான் எத்தனை மணிக்கு செட் பண்ணுவேன்? 3:30 மணிக்கு செட் பண்ணி ரெடியாகி நான் என்ன பண்ணுவேன்? புரிந்து கொள்ளுங்க, மனம் உறுதியாக இருந்தால் தான் உங்களால் செயல்பாடே செய்ய முடியும். சில நேரம் பாருங்கள், வீட்டில் லோக்கலில் சொல்லுவோம், மனசு பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது, குழப்பமாக இருக்குது, தெளிவே இல்லை, என்ன செய்யனே, அதான் அப்படி சும்மாவே இருந்துட்டேன். மனம் தெளிவாக இருந்துச்சுன்னா வீட்டை காலைல நீட்டாக பெருக்கிடுவோம், வீட்டை துணி துவைச்சிருவோம், கரெக்டாக சமையல் பண்ணிடுவோம். இல்லைன்னா மதியம் 12 மணி 1 மணிக்கு புருஷன் சாப்பிட்ற வர வரைக்கும் என்ன குழம்பு வைக்கலாம், 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 என்ன குழம்பு வைக்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த குழம்பு வைக்கிறதே வீட்டில் பெரிய தகராறாக இருக்குது பாஸ்டர். ஐயோ சாமி, சாம்பாரா, எப்போ பார்த்தாலும் சாம்பாரா, கறி குழம்பா, மீன் குழம்பா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பெண்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு ஆர்டர் கரெக்டாக இருக்கும், ஒரு ஆர்டர் கரெக்டாக இருக்கும். திங்கக்கிழமையா, ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மட்டன் எடுத்துருவாங்க, கம்பல்சரி மட்டன். இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு நாளும் தவறாது. இன்றைக்கு வரைக்கும், அட் ப்ரெசண்ட் இன்றைக்கு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைனா குடும்பம் எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, எல்லோரும் வீட்டில் இருந்தால் மட்டன் சாப்பிடணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பேன் வரும், அதை கண்டிப்பாக சாப்பிடணும். அல்லது பாப்கார்னை தான் விற்றுட்டு வருவாங்க. அப்போ ஹிந்திக்காரனா வருவாங்க, ஒரு பெரிய பிளாஸ்டிக் கை நிறையா. அப்போ பெரிய பித்தளை பாத்திரம் இருக்கும், 5 ரூபாய்க்கு வாங்கினா போதும், பித்தளை பாத்திரமே நிறைஞ்சிரும். அப்படிலாம் சாப்பிட்ட அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கான்னு தெரில, சரிங்களா? அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனா ஒரே கொண்டமாக இருக்கும், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன, மட்டன். அல்லேலூயா. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை என்ன, மட்டன். மனம் உறுதியாக அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இது திங்கக்கிழமை சாம்பார் வச்சுருவோம், செவ்வாய்க்கிழமை இது, புதன்கிழமை மீன், அப்படி அப்படி புளிக்குழம்பு, அப்படி கரெக்டாக இருக்கும். அதனால ரொட்டீனாக கரெக்டாக என்ன பண்ணும், போகும். சொல்கிறவங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ மனம் தெளிவாக இருந்தால் தான் எதையுமே செய்ய முடியும். மனம் தெளிவடைய வேண்டும். குழப்பமான நிலைமையில் நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, குழப்பமான நேரத்தில் நம்ம பேசக்கூடாது. மனம் தெளிவடைகிற வரைக்கும் பொறுமையாக நிதானமாக ரொம்ப வெயிட் பண்ணி யோசித்து பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனதில் உறுதி.
எதை செஞ்சாலும் இந்த மனம் தெளிவாக இருந்துச்சுன்னா இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இதை செஞ்சால் எனக்கு என்ன நன்மை உண்டாகும். இந்த தொழில் செய்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்களா, அவங்க மனம் தெளிவாக இருக்கும், அவங்க கண்ணே அளவு போட்டுக்கிட்டு இருக்கும். இது வேலை செய்கிறோம், இது இவ்வளோ வரும், இது இவ்வளோ வரும், இது இவ்வளோ வரும், வரும். இந்த கொத்தனாரெலாம் பார்த்துறீங்களா, கொத்தனாரெலாம் வந்து பார்ப்பான், அப்படி பார்ப்பான். சரி சார், ஒரு 20 மூட்டை சிமெண்ட் வாங்கி வச்சுருங்க, ஒரு 1000 கல் இறக்கிருங்க, கம்பி வந்து 8ல் ஒரு 2 கட்டு, 2ல் ஒரு கட்டு, ஒரு பார்த்துருக்கீங்களா? சில ஆட்கள் பார்த்தீங்களா, மனம் தெளிவாக இருக்கும், பார்வை தான் பார்க்குறாங்க அப்படின்னாலே அங்கே மனசை என்ன பண்ணும், கரெக்டாக எவாலுவேட் பண்ணி, சார் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க சார், ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் வரும் சார், அது கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? மனம் தெளிவு ரொம்ப 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 அவசியம், மனத்தெளிவு. அதனால தான் பவுல் இளம் ஊழியத்தில் இருக்கிறவங்க சொல்லுவார், மனம் தெளிவாக வச்சுக்க அப்படிம்பார். கிளியராக யோசிக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ எல்லாரும் திரும்ப ஒன்றுலேருந்து சொல்லுங்க பார்க்கலாம். எதில் உறுதியாக இருக்கணும் சொல்லுங்க. ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கையில் நம்ம எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அடுத்தது 2வது ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். 3வது 4வது 5வது மனதில் உறுதியாக இருக்கணும். என் நிற்போம், ஜெபம் பண்ண போகிறோம், தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ரிக்கபர ஷக்கரதரபா. ஆமென். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ண போகிறீங்க. நீங்கள் தான் ஜெபம் பண்ண போகிறீங்க. நல்ல வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரபா கபா ரதா ரகா ஷத்த ரபா பபா பபா. நல்ல ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நம்பிக்கையில் உறுதியாக இருங்க, நம்பிக்கையில் உறுதியாக இருங்க, நம்பிக்கையில் உறுதியாக இருங்க, நம்பிக்கையில் உறுதியாக இருங்க, நம்பிக்கையில் உறுதியாக இருங்க. நல்லா 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 வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஷபா பாபா 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 ரபா பாபா 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 துரபா பாபா பாபா ரக்கபா ரபா ரபா ஷரபலரத ரபரகதி அந்தரதுரபலகஷ்யந்தரபலபா ரிக்கபரபலபரபலபரபா ஷபலபலபலபா. நல்லா துதிங்க பார்க்கலாம். துதிங்க துதிங்க துதிங்க. நம்பிக்கையில் ஆண்டவரே, உங்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையில் நாங்களும் உறுதியாக இருக்கத்தக்கான கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. உறுதியாக இருக்கத்தக்க கிருபையை தாங்க ஆண்டவரே. நீங்கள் தான் மெய்யான தேவன் என்கிற உறுதி. நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர், நீங்கள் தான் என்னை விடுவிக்கிறவர், நீங்கள் தான் என்னை உயர்த்துகிறவர், நீங்கள் தான் என்னை போஷிக்கிறவர், நீங்கள் தான் என்னை உடுத்துவிக்கிறவர், நீங்கள் தான் எனக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாம் என்கிற அந்த நம்பிக்கையில் நான் உறுதியாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜெபத்தில் உறுதி ஆண்டவரே. ஒரு முறையான ஜெப வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. கேளுங்க, ஒரு முறையான ஜெப வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஒரு முறையான ஜெப வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. காலையில் எழும்பி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. குடும்ப ஜெபத்தை ஏற்படுத்த எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தனி ஜெபத்தை ஏற்படுத்த எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரோடு நேரம் தனித்து ஸ்பெண்ட் பண்ண, ஆண்டவரோடு நேரம் தனித்து ஸ்தோத்திரம் பண்ண, ஆண்டவரோடு நேரம் செலவு பண்ணி அந்நிய பாஷையில ஜெபிக்க, ஆண்டவரோடு நேரம் செலவு பண்ற, வேதத்தில் நேரம் செலவழிக்க, ஜெப விண்ணப்பங்கள்ல நேரம் செலவழிக்க, ஆராதிப்பதில் நேரம் செலவழிக்க, ஆண்டவரோடு நேரம் செலவழிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். ஆமென் 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 ஆமென். விசுவாசத்தில் ஒரு உறுதியை தாங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் ஆபிரகாமை போல உறுதியை தாங்கப்பா. விசுவாசத்தில் ஆபிரகாமை போல உறுதியை தாங்கப்பா. விசுவாசத்தில் ஆபிரகாமை போல உறுதியை தாங்கப்பா. ஆண்டவரே உறுதியை தாங்கப்பா. விசுவாசத்தில் உறுதியை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உத்தமத்தில் உண்மையா இருப்பதில், உண்மையா இருப்பதில், உண்மையா இருப்பதில், உண்மையா இருப்பதில், உண்மையா இருப்பதில் நான் உறுதியா இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என் மனதில் நான் உறுதியா இருக்க
எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என் மனதில் உறுதியா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு தருகிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இறுதி வரை உறுதியா இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும், கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இறுதி வரை உறுதியா இருக்கக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. இந்த இடத்துல எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பு ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொருவரும் இறுதி வரை உறுதியா இருக்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. இவங்களுடைய உறுதியிலிருந்து இவங்களை விளத்தல்ல பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத சூழ்நிலைகள், பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே முறிந்து விழுவதாக, முறிந்து விழுவதாக, முறிந்து விழுவதாக. ரைட் நவ, இப்பொழுது 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 ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இறுதி வரை உறுதியாய் இருப்பதற்கு பலன் தாரும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கப்பா, ஏசப்பா, நம்பிக்கையில நான் உறுதியா இருக்க, ஜெபத்துல நான் உறுதியா இருக்க, விசுவாசத்துல நான் உறுதியா இருக்க, உத்தமத்துல நான் உறுதியா இருக்க, மனதுல நான் உறுதியா இருக்க. எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.